வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் வந்து இன்னைக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த விவாகரத்து மனு வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பெரிய சர்ச்சையை இன்னைக்கு கிளப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தாவேகாவோட ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்ஸும் இன்னைக்கு மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிற இந்த நிலைமையில் அவங்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் கொடுத்துருக்கிற இந்த மனு வந்து மொத்த இமேஜே, அதாவது தாவேகாவோட இமேஜே பிரேக் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதனால் என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கட்சியில் இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு ஹியரிங் வரைக்கும், அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் கொண்டுட்டு போகிறது பெரிய முட்டாள்தனம். கண்டிப்பாக இதை வந்து அதுக்கு முன்னாடியே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்க கேட்ட ஜீவனாம்சம், அதாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா சொத்துக்கள் மற்றும் ப்ராப்பர்ட்டிஸை அவங்கக்கிட்டேயே திருப்பி ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இதனால் மேபி வந்து இது ஃபஸ்ட்டு ஹியரிங் போகுது, அதுக்கப்புறமேல அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க, இல்லை ஏதாவது அறிக்கை விடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து பெரிய ஒரு அனுதாப அலையை ஏற்படுத்தி இந்த கட்சியோட பெண் வாக்குகளை வந்து அதனோட இம்பேக்ட் வந்து எலெக்ஷனில் வந்து ரொம்ப மோசமாக பிரதிபலிக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதை வந்து அதுக்கு முன்னாடியே வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து தாவக்காவோட கட்சி தலைமை வந்து முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. புஷி ஆனந்த் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்த சுற்றறிக்கையில் தன்னுடைய டிவிக்கு நிர்வாகிகளை யாரும் வந்து இந்த டிவோர்ஸ் கேஸை பற்றி பாசிட்டிவாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி மீடியாவில் யாரும் பேசக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய பதிவுகளையும் இந்த விஷயம் சம்மந்தமாக எதையும் பதிவே இடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி யாராவது கட்சியோட இந்த கட்டளையை மீறி செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தே நீக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருந்தாரு. இந்த நிலைமையில தான் இப்போ கட்சி வந்து சமரச பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கிறதுக்கு இப்போ ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. இந்த பேச்சுக்கள் வந்து இப்போ முதல் கட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப சைலண்ட்டாக நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த விவாகரத்தால் ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீவனாம்சம்லாம் வாங்கி தான் சங்கீதா விஜய் சர்வே பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. ஏன்னா சங்கீதா வந்து பூவே பூ உனக்காக அப்படிங்கிற படத்தில் தான் நம்ம விஜயை ரொம்ப பார்த்து அவங்களுக்கு பிடிச்சி போய் ஒரு ரசிகையாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆனாங்க. அந்த ரசிகை வந்து காதலியாகி அதுக்கப்புறம் மனைவியாக அப்படியே அவங்களோட அந்தஸ்தை உயர்த்திக்கிட்டாங்க. இந்த நிலையிலேயே, அதாவது ரசிகையாக இருந்த நிலையிலேயே மிகப்பெரிய பணக்காரி சங்கீதா, அதாவது சங்கீதா ஸ்வர்ணலிங்கம் அப்படிங்கிறவங்க இலங்கையில் பெரிய பிஸ்னஸ்மேன். அப்புறம் அவங்க அங்கேருந்து லண்டனுக்கு தன்னுடைய மொத்த ஃபேமிலியும் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுக்கு எத்தனை எஸ்டேட் வந்து லண்டனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நிறைய லேண்ட்ஸ், அதுக்கப்புறமேலு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய பங்குகளை அங்கே வகிச்சிட்டு வராங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட சங்கீதாக்கே கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து விஜயோட சொத்துக்கள் வந்து அவங்க வந்து எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, தங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக தான் ஆஸ் அ மதராக அவங்க கேட்குறாங்களே தவிர இது வந்து அவங்களுக்காக கிடையாது. மேபி இது மற்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து சொத்தில் பாதி கொடுக்கணும், விஜய் வந்து அப்படி அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க கேட்டது ஒரு கணிசமான ஜீவனாம்சம், அவங்களுடைய நீலாங்கரை வீடு. அந்த நீலாங்கரை வீட்டில் நாங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு எங்களை அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் வெடித்த பிரச்சனை தான் இன்றைக்கி கணவன் மனைவியோட விவாகரத்து வரைக்கும் போயிருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2023 அவங்களுடைய ஆனிவர்சரி ஆகஸ்ட் வந்து நடந்ததில்லை. அப்போ வந்து ட்ரிஷா வந்து போட்ட போஸ்ட் தான் இந்த மொத்த பிரச்சனைக்குமே ஆணி வேற அமைஞ்சிருக்குது. அவங்க வந்து ஸ்வீடனில் ஒரு கிளாஸை வச்சுட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோஸ், அதுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்வீடன் ஏர்போர்ட்டில் வந்து விஜயும் நம்ம ட்ரிஷாவும் நின்றுட்டு இருக்கிற ஃபோட்டோஸ், இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸை அவங்க ஆனிவர்சரி அன்னைக்கு அப்டேட் பண்ணினது தான் இந்த விவாகரத்து சர்ச்சைக்கு ஆரம்ப கால புள்ளியாக வந்து அமைஞ்சிருக்குது. அதை பற்றி விஜய் கிட்ட கேட்க என்ன ஆயிருக்காரு அப்படின்னு சொன்னால், ஒரு நாளும் ஒவ்வொரு பதிலை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எல்லாம் மீறினதுக்கு அப்புறமேல தயவுசெய்து இதெல்லாம் கண்டுக்காதமா, குழந்தைங்களுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமேலு கொஞ்ச நாளைக்கு அப்புறமேலு அவங்களுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை கொஞ்சம் முடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சங்கீதா கிட்ட எல்லா விதமான பேச்சுவார்த்தையும் நிறுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதனால் பயந்து போன சங்கீதா நிறைய டிப்ரெஷனுக்கு உள்ளாயிருக்காங்களாம். அதுக்கப்புறமேலு போதும் இந்த ட்ராமாலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த டிவோர்ஸ் கேஸை அவங்க அப்ளை பண்ணாங்களா. டிவோர்ஸ் கேஸை அப்ளை பண்ணும்போதே ஆரம்ப கால வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சி பார்த்ததுனால அவங்களுக்கு வந்து மனம் வந்து ரொம்ப இறுக்கமாகி அவங்களுடைய கனத்த இதயத்தோட கண்களில் கண்ணீரோட தான் அந்த கேஸை கொடுத்துட்டு அவங்க வந்து காரில் ஏறி வெளியில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெண் காவலர்கள் நிறைய பேர் அதை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க.
இந்த நிலையில் சங்கீதா விஜயை பற்றி தாவேக தலைவர் விஜயோட அப்பாவான சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி இணையதளத்தில் ரொம்ப வந்து பேசும் பொருளாக இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி விவாகரத்தை பற்றி எனக்கு தெரியாது, நான் அதில் தலையிடவும் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேலு விஜய் இப்படி பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக விஜய் வந்து இப்படி பண்ணியிருக்க மாட்டான், அதை நான் 200% வந்து அடித்து சொல்கிறேன். ஏன்னா விஜய் வந்து நான் தூக்கி வளர்த்த பையன், விஜயோட ஒவ்வொரு அசைவுகளையும் என்னால் கணிக்க முடியும். அவன் இதுக்காக தான் கோவப்படுறான், அவன் இதுக்காக தான் அழறான் அப்படிங்கிற ஒரு அப்பாவாக என்னால் சொல்ல முடியும். கண்டிப்பாக விஜய் வந்து இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடித்து சொல்லுவேன். இது வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு கருத்து வேறுபாடால் ஏற்பட்ட ஒரு குழப்பமாகவே இருக்கலாமே தவிர இதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அதாவது இந்த 25 கால அவனுடைய சினிமா வாழ்க்கையில் வேற எந்த நடிகை கூடயாவது அவனுடைய ஃபோட்டோ தப்பாவோ இல்லை ஒரு மீடியாவிலேயோ வந்திருக்கா? கிடையவே கிடையாது. அதை நான் வந்து ஓப்பனாக சொல்லுவேன். அதை நான் வந்து ஒரு ஃபாதராக ரொம்பவும் அதுக்கு பெருமைப்படுறேன் அவனுடைய கண்ணியத்தை பார்த்து. அந்த நிலைமையில் இன்றைக்கி வந்து த்ரிஷா கூட அவரை ஒப்பிட்டு பேசுகிறது எந்த அளவில் நியாயம்? கிட்டத்தட்ட 4 படங்களுக்கு மேலே த்ரிஷா கூட விஜய் வந்து பண்ணியிருக்காரு. 4மே வெற்றி படங்கள். அப்படிங்கிற பட்சத்தில் த்ரிஷா கூட அவங்களுக்கு ஒரு தொழில் ரீதியான நட்பு இருக்கிறது யாராலையுமே மறுக்க முடியாது. இதை வந்து தவறான உறவு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இதை எந்த விதத்தில் சரி நம்ம எடுத்துக்க முடியும்? அதாவது அவங்களுக்குள்ள ஒரு 4 வருஷமாக பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிறாங்க. இது அப்போ வந்து ஒரு குடும்பமாக உட்காந்து இந்த விஷயத்தை பேசி தீர்த்துருக்கலாம். அதை விட்டுட்டு இதை ரொம்ப நாள் வளர விட்டது தான் அவங்க பண்ணின ஒரு மிகப்பெரிய தப்பு. சங்கீதாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சங்கீதா மாதிரி ஒரு ஒரு மக எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் பண்ணின அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு வேலைக்காரங்க கிட்ட கூட அவங்க சத்தமாக பேச மாட்டாங்க. ரொம்பவும் சாஃப்ட்டு. அதாவது எந்த அளவுக்கு சாஃப்ட்னா, குழந்தைங்க கிட்ட அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க கண்டிச்சே வளர்த்துருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு அன்பை காட்டி தான் வளர்த்துருப்பாங்க. ஆனால் ரொம்ப ஒழுக்கம், டிசிப்ளின், அதாவது ஒரு இவ்வளோ பெரிய பணக்கார குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி விஜயோட குழந்தைங்கள பார்த்தா நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட அவ்வளோ பக்குவம், பணிவு, இது எல்லாமே சங்கீதா கிட்டேருந்து வந்தது தான். ஏன்னா சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப ஆக்டிவாக இருக்கலாம். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு நடிகரோட மனைவி அப்படிங்கிற அந்த அகங்காரமோ இல்லை ஆட்டிடியூடோ கொஞ்சம் கூட சங்கீதா கிட்ட ஆரம்ப காலத்துலேருந்தே கிடையாது. இதுலேருந்தே எங்களுக்கு சங்கீதாவை ரொம்ப பிடிக்கும். அதாவது அவங்க வந்து எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ரசிகையாக, ஃப்ரெண்டாக, விஜயோட ஃப்ரெண்டாக எங்ககிட்ட ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகும்போதே எங்களுக்கு சங்கீதாவை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அது இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த அமைதியும் பொறுமையும் தான் விஜய்க்கு ரொம்ப பிடிச்சி அவங்கள வந்து ரசிகை அப்படிங்கிற ஒரு லெவலில் இருந்து மனைவி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு காரணமே அவங்கக்கிட்ட இருக்கிற அமைதி, பொறுமை தான். குழந்தைங்கள எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சங்கீதா கிட்டேருந்து தான் கற்றுக்க முடியும். ஏன்னா குழந்தைங்க வெக்கேஷனுக்கு இப்போ வீட்டுக்கு வந்தால் கூட நாங்கள் ஏதாவது தாத்தா பாட்டி ஆசையாக கொடுத்தா கூட அவங்க குழந்தைங்க உடனே அம்மாவை பார்ப்பாங்க. ஸோ வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கண்டிப்பான ஒரு செல்லம் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அதாவது இந்த காலத்தில் வந்து குழந்தைங்கள இவ்வளோ அழகாக வளர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜேசன் விஜயை நிறைய டைம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சின்ன வயசில் விஜயை பார்க்குற மாதிரியே இருக்கும். அவனுடைய வளர்ப்பை பார்த்து நான் நிறைய இடத்துல வந்து பூரிச்சு போயிருக்கிறேன். ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் ஒரு வீட்டை, ஹஸ்பண்டை, குழந்தைங்கள பார்த்துக்கிற ஒரு பெரிய பொறுப்பு வந்து ஒரு சுமை வந்து அந்த பெண்கள் மேலே விழுது. அதை வந்து ஒரு 200% சரியாக தான் சங்கீதா விஜய் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எந்த விதமான முடிவுலையும் நாங்கள் தலையிட விரும்பலை. அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா அவங்க சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த முடிவை எடுத்தாங்க. அது எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் இப்போ பிரியணும் அப்படிங்கிற முடிவில்